சட்டமைய உறவுகளுக்கு வணக்கங்கள். நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி அவங்களோட ஒரு பிறந்தநாளை கொண்டாடி இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சட்ட பிரச்சனைகள் வருமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அல்லது திருமணமாக இருந்தாலும் சரி இந்த பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய ஒரு கலாச்சாரம் அதிக அளவில் காணப்படுது. தமிழகத்தில் நிறைய இடங்களில் அந்த மாதிரி பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டின எத்தனையோ பேரை காவல்துறையினர் கைதும் பண்ணியிருக்காங்க, வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த கொரோனா சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பிடிச்சாங்க. விழுப்புரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் மேலே தன்னோட பிறந்தநாள் விழாவில் பார்த்திங்கன்னா கேக் பட்டாக்கத்தியில் வெட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதே போல் ஒரு திருமணத்தில் 6 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நண்பர்கள் பிறந்தநாளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டுறது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிறைய பேர் உள்ளேயும் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். நீங்கள் ஒரு லைசன்ஸ்டு கன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இந்த மேரிட்டல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தற்காப்பு கலைகள் கற்றுக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயுதங்கள் வைத்திருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா லிமிட்டட் தான் அவங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா மற்ற யாராவது இந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் வைத்திருந்தால் கண்டிப்பாக அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மீது பழைய வழக்குகள் ஏதாவது இருக்குது நிலுவையில் அப்படின்னாலும், அல்லது அவங்க ஒரு குற்றவாளியாக இருக்கிறாங்க முன்னாடி, அல்லது வேறு ஏதாவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மாதிரி இருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக வழக்கு பதியப்படும். ஆகையால் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். இது போல் ஆயுதம் வைத்து கேக் கட் பண்ணதுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் ஆக்டில் கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணலாம். பிரிவு 25 கீழே பார்த்திங்கன்னா பொசஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் கீழ் வழக்கு பதிவு பதியலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்குது. 37(1)A அதை வச்சு அரெஸ்ட் பண்ணலாம். அதாவது இவரால் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இவரே கிடையாது, அந்த மாதிரி ஆயுதம் வைத்திருக்கிறவங்கள. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் பிரிவு 4ல் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பிரிவு 5லே சொல்லியிருப்பாங்க எதெல்லாம் ஒரு கன் இங்கே வச்சுருக்கணும் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் வைத்திருக்கணும் அப்படின்னா அதற்கான அந்த ஒரு பொசஷனோ அல்லது மேனுஃபேக்சரோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதை தவிர்த்து இந்த மாதிரி யாராவது கண்டிப்பாக இதே ஒரு பப்ளிக் பிளேஸில் பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு வேறு மாதிரியான தண்டனை. அவருக்கு முன்னாடியே வழக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பொது இடங்களில் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் அச்சுறுத்தும் வகையில் இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை வைத்து இருந்தார் அப்படின்னு கூட வழக்கு பதிவு பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி ஒன்று எழுதியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி செயல்களை பார்த்திங்கன்னா காவல்துறையினர் தானாக முன் வழக்கு பதிவு பண்ணலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். காவல்துறையினர் இதை தானாக முன் வழக்கு பதிவு பண்ணுறாங்களா அல்லது இது ஒரு மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னு விடுறாங்களா அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். இதை கண்டிப்பாக வழக்கு பதியலாமான்னு கேட்டால் 100% பதியலாம். அது அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லியிருக்காரு, நான் பட்டாக்கத்தியில் தான் வெட்டினேன் அப்படின்றத. ஆகையால் இது குற்றம் தான். இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.